பூர்விகா மொபைல்ஸ் சன் நாம் ஒருவர் உடன் வழங்குவோர் நிப்பான் பெயிண்ட்ஸ், அமிர்தாஜன் ரோலான், கிரியாஸ். பொதுவாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஏதோ ஒரு உதவி வேணும் இல்லை உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பாங்க. இப்போது இந்த முயற்சிகள் பார்த்ததுக்கப்புறம் நேர்மாறா எல்லாரும் வந்து நாங்கள் இந்த முயற்சியில் ஈடுபடுவோம், நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. இது உண்மையிலேயே பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம செய்கிற முயற்சி வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் சேர்ந்து அவங்களும் இந்த முயற்சியில் ஈடுபடுறாங்கன்னா இதுக்கு எல்லையே கிடையாது. சன் நாம் ஒருவர் இது நிகழ்ச்சி அல்ல, முயற்சி. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் எடுக்கப்பட்ட அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி, அதாவது அந்த நபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நான் எப்பவுமே டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணுவேன். ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எத்தனையோ பேர் வந்து உதவி கேட்பாங்க, ஆனால் குறிப்பாக வந்து அந்த நபருக்கு மட்டும் உதவி செய்கிறது ஏன், எதுக்கு செஞ்சால் அது நல்லதா, இல்லை அவங்களுக்கு நல்லதாக போய் சேருமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த முயற்சியில் இறங்குறது. இந்த முயற்சியில் வந்து பேர் கேட்ட உடனே வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு தான் நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த பேர் அனிதா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன உதவின்ட்டு. கல்வி உதவி. இன்னொரு அனிதா இழக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த முயற்சியில் என்னோட சேர்ந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வரக்கூடிய அந்த கெஸ்ட்டும் சேர்ந்து இந்த முயற்சியை வெற்றியாக்குது. பொதுவாகவே வந்து காமெடி பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. கோடிக்கணக்கான மக்களை வந்து குஷிப்படுத்துறது, சந்தோஷப்படுத்துறது, சிரிக்க வைக்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி. அப்படிப்பட்ட ஒரு நபர், ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறின ஒருத்தர், என்னோட தம்பி மாதிரி நான் நினைக்கிறேன். எல்லா வகையிலையும் கஷ்டத்தை தாண்டி, சோதனைகளெல்லாம் தாண்டி சாதனையா படைச்சவர் என்னோட நண்பர் சூரி. தேங்க்யூ சூரி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஜாலியான நிகழ்ச்சி இருக்கும், இப்போ சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி தான் நிறைய இடத்துல வந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு இப்படி என்னை வர வச்சிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. Suri, I'm really happy, Suri. I think I take this pleasure to invite you for Sun TV. We are all one. Suri, நான் தான் பேசுறேன். சார் சொல்லுங்க. I am talking to you. என்ன யூ புரியல. This whole thing is about an effort. It's not about participation. It's an effort. நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? அங்க மைக்ல ஆட்டு மேல இன்ஜினியர்ட்ட பேசிட்டு இருக்கீங்க. No, I'm talking to you, Suri. It is not a program. It is an effort. ஹலோ, எனக்கு 20% I am 20% ஃபேமிலி இங்கிலீஷ். இப்போ எல்லாத்துக்குமே தெரியும். இல்லை நான் வந்து எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும். பட் நான் இன்னைக்கு இங்கிலீஷை பேசக்கூடாது வந்திருக்கேன். எந்த டிவிக்குன்னு பாருங்க, இது சன் டிவி. சாரி, இங்க வந்து இங்கிலீஷை பேசக்கூடாது, தமிழ்ல பேசணும். சன் நாம் ஒரு நிகழ்ச்சிக்கு முயற்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி சூரி. ரொம்ப 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 சந்தோஷம். நீ உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்துல வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றி இருக்காங்க. ஏன் இது வந்து நிகழ்ச்சியை நாங்கள் நினைக்கலன்னா, ஒவ்வொரு முயற்சியில் ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல உள்ளத்தை, உன்ன மாதிரி ஒரு நல்ல உள்ளத்தை கொண்டு வந்து அவங்களோட வாழ்க்கையை, கேள்விக்குறியாக இருக்கிற வாழ்க்கையை ஆச்சரியக்குறியாக மாற்றுறது தான் இந்த முயற்சி. பொதுவாக ஒரு ஆம்பளைக்கு உதவி செஞ்சால் அந்த ஆம்பளைக்கு மட்டும்தான் போகும். நீங்கள் செய்ய போகிற உதவி ஒரு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பெண்ணுக்காக நீ பண்ணுற, அந்த பொண்ணுக்கு நீ பண்ண போகிறது அவங்க வீட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தையே வந்து சந்தோஷப்படுத்துகிற மாற்றுற மாதிரி ஒரு முயற்சி. ரொம்ப 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 சந்தோஷம். சரி, உனக்கு கஷ்டம் தான் என்னன்னு தெரியும். ஒருத்தரோட வழி வந்து இன்னொருத்தருக்கு தெரிஞ்சாதான் அதுக்கான முயற்சி எடுக்க முடியுன்றது தான்
என்னோட நோக்கம். இப்போ இந்த பொண்ணோட வலி வந்து கண்டிப்பாக உனக்கு நீ உணர்வ, எனக்கு தெரியும். அது வந்து நான் வாயால் சொல்கிறத விட இந்த ஏவி மூலிமா நீ பார்த்தனா உனக்கு புரியும் நான் சொல்ல போகிறது. அந்த ஏவி மட்டும் ஒரு முறை ப்ளே பண்ணு. அனிதா, இந்த பெயரை தமிழகம் அத்தனை எளிதில் மறக்கவும் இயலாது, கடக்கவும் இயலாது. பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் குடும்பம், இது அப்பா, இது அம்மா. ரெண்டாயிரத்தி வேலை பார்த்துட்டு வரும்போது ஒரு அம்மா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஆடு கிணத்துல தவறிச்சுன்னு சொல்லி அந்த ஆட்டை இறங்கி எடுக்க போனேன். எடுத்துட்டு ஆட்டை கட்டி மேலே ஏற்றி விட்டுட்டேன். 40 அடி ஏறி வந்த பிறகு அந்த கயிறு அந்து திருப்பி அதே கிணத்துல விழுந்து என்னை போலீஸ் தீயணைப்புத்துறை என்னை மேலே எடுத்து மதுரை ஜிஹெச்சில் கொண்டு போய் என்னை அட்மிஷன் பண்ணி விட்டாங்க. மூணாப்புலேருந்து 3 வரைக்குமே எனக்கு அந்த கஷ்டம் தெரியல. மூணாப்பு வரைக்கும் அம்மா சமையல் பண்ணுவாங்க, அம்மா தான் கூலி வேலைக்கு போவாங்க, எல்லா வேலையும் அம்மா தான் பார்த்துக்குருவாங்க. 3ஆவதுக்கு அப்புறம் அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ஆகிட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு கஷ்டம் இந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் தான் நான் அதுலேருந்து தான் சமையல் பண்ணி எல்லாமே பண்ண ஆரம்பித்தேன். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற வார்த்தைகளை உண்மையாக்கி கல்விக்காக கரமேந்தி நிற்கும் இந்த பெண்தான் அனிதா. மற்ற பிள்ளைகளை பார்க்கும்போது எனக்கு அவங்க கூட போய் விளையாடணும்னு தோணும். ஆனால் என்னால் போய் விளையாட முடியாது, வீட்டில் வேலை இருக்கும் பயங்கரமாக. ஆனால் மற்ற பிள்ளைகளை பார்க்கும்போது நம்மளும் போய் இந்த மாதிரி விளையாட மாட்டோமான்னு தோணும். அடுத்தவருக்கு உதவி செய்யும் பொழுது தன் கால்களை இழந்த தந்தை, அந்த தந்தையை பேணும் பொழுது சிந்தையை இழந்த தாய். இதனால் பொருளின்றி, நேரமின்றி, உற்றாரின்றி, உதவிகளின்றி தன்னந்தனியே தனக்கு ஒரு விடியல் வராதா என்று ஏங்கி தவிக்கும் இந்த இளம் தளிருக்கு என்ன தேவை? என்னோட நேம் வந்து டாக்டர் பாரத பிரியன். நான் பக்கத்து கிராமம் ஓடைப்பட்டிலேருந்து வரேன். இந்த சங்கரலிங்கபுரத்தில் சந்திரசேகர் அப்படிங்கிறவர் அடிபட்டு 8 வருஷமாக படுக்கையில் இருந்திருக்காரு. அந்த செய்திகள் வந்து யாருக்குமே தெரியப்படலை. சோசியல் மீடியாவில் வெளியே வந்து அதன் மூலமாக நான் வந்து அவரை முதல்ல சந்தித்தேன். கல்வி, கல்வி மட்டுமே. கல்வியை தேடும் இந்த அனிதாவின் சோகம் கரைந்து போகுமா? எனக்கு வந்து என்ன வேணும்னா என் அம்மா அப்பா எனக்கு முழுசாக வேணும். அதுக்கு வந்து என்ன வழின்னா நான் படிக்கணும். சூரி, இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் வார்த்தையால் சொல்ல முடியாது. பார்த்தது எல்லாமே நிஜம். ஒரு புத்தக பையே சுமக்க முடியாத வயசில் வந்து மொத்த குடும்பத்தோட பாரத்தை வந்து சுமந்துட்டு இருக்கிற அனிதாவோட குடும்பத்தை இப்போ சந்திப்போம். வாமா அனிதா. அனிதா, முதல்ல உங்கள் குடும்பத்தை நீ அறிமுகப்படுத்திக்கோ. அப்பா வரலன்னு நினைக்கிறேன், வர முடியாத சூழ்நிலை இருக்காரு. இது சூரியன் உன்னை சந்திக்கிறதுக்காக தான் வந்திருக்காப்புல. உங்கள் ஊர் பேர்லேருந்து சங்கரலிங்காபுரம். எங்கே இருக்குமா? எந்த எந்த மாவட்டத்தில்? தேனி மாவட்டம். தேனி மாவட்டமா? பக்கத்தில் இருக்கிறது உங்கள் அம்மா தானே? ஓகே. அம்மா, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கோ. நான் அந்த பொண்ணோட அத்தை சார். அத்தை? அத்தை, அவங்க அப்பாவோட சிஸ்டர். அப்பாவோட சிஸ்டர். அப்பா வந்து ஊர்லயே இருக்காருல்ல, வீட்டில் இருக்காரா? எங்கே இருக்காரு அப்பா? வீட்டில் தான் சார். வீட்டில் இருக்காரு. அம்மா பேச மாட்டாங்களா? சொன்னா பேசுவாங்க சார். அம்மா வணக்கம்மா. அனிதா, இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன். நீ எத்தனை வயசுல இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்தது அப்பாவுக்கு? நான் 3ஆவது படிக்கிற வரைக்கும் அம்மா பார்த்துக்கிட்டாங்க சார். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் தான் அப்பா இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து அம்மா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி இந்த மாதிரி ஆயிட்டாங்க சார். 3ஆப்புலேருந்து அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டேன். அம்மாவை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அம்மாவை பார்க்க முடியலையா? இல்லை, அம்மாவுக்கு வந்து 3ஆம் கிளாஸ் வரைக்கும், பாப்பா 3ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் வந்து அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் பார்த்து ஏன்னா அவருக்கு வந்து இடுப்பு கீழே சுத்தமா உணர்ச்சி இல்லை, வேலை செய்யாதுல்ல. ஸோ இது கீழே உடம்பே ஏன்னா அந்த கிணத்து படியில வந்து விழுந்து இடுப்பு உடஞ்சிடுச்சு. அதான் நம்ம சுத்தமா செயல் இழந்துருச்சு.
டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அது மதுரை சிகிச்சை ஜிஹெச்ல வச்சு ஆப்ஷன் பண்ணோம் சார். 90% இந்த மாதிரி தான் இருக்கும். இடுப்பு கீழே எந்த உணர்ச்சியுமே வராது. அவருக்கு இந்த முதுகெலும்புல 3 எலும்பு ஜாயிண்ட் இதாயிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க சார். ஆனால் அது மாதிரி தான் இந்த 8 வருஷமா அப்படி தான் இருக்கிறாரு. தப்பா நினைக்க வேணாம். பாத்ரூம் எல்லாம் போறது பாத்ரூம் வசதி இல்லாமல் தான் சார் அவர் இந்த கொஞ்சம் ஸ்டீனில் இதில் தான் பண்ணிட்டு இருந்தார். இந்த பொண்ணு வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த பொண்ணு பார்த்துக்குறோம். அவர் ஏதாவது இது பண்ணி கொடுத்தாருன்னா வெளியில் நாங்கள் இருக்க மினி கிராமம், அதனால் எல்லாமே ஒன்று இது பண்ணுறது செய்கிறதெல்லாம் அவர் கப்பில் இது பண்ணி கொடுப்பாரு. இந்த பொண்ணு தான் வெளியில் போய் கொட்டுறது செய்கிறது எல்லாமே இந்த பொண்ணு பார்த்துக்கிடும். இந்த பிள்ளை கொஞ்சம் அதிகமாக படிக்கணும் செய்யணுங்கனால அவங்க அப்பாவை கொஞ்சம் கவனிக்க முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் தான் சார் இங்கே இருக்க முடியல அவரால். பக்கத்தில் இந்த ரேன்ஸில் போகிற செய்யறதுனால பக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனையாகவும் அப்படியே வெளியில் அதான் தோட்டத்தில் போய் இருந்தவர். 3ஆம் கிளாஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நீ தான் எல்லாமே உங்க அப்பாவுக்கு பார்த்துட்டு இருக்க எல்லாமே. ஆமாங்க சார். இந்த வயசுல அது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா எல்லாரும் புள்ளைய பெத்தது பெருமைப்படுவாங்க. இந்த பாப்பா ஒரு அம்மாவை பெற்றிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விளையாடுறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்காமா? இல்லை சார். நீ விளையாடினதே இல்லை, இல்லை. உனக்கு நண்பர்கள் யாருமே இல்லை, யாரோட பேசுவ? ஸ்கூலுக்கு போனால் மட்டும்தான் சார். அப்படின்னா உனக்கு பொழுதுபோக்கா நீ கடைசியா எப்போ சினிமா பார்த்துருக்கியா? கடைசியா ஏதோ சினிமா பார்த்துருக்கியா? சினிமா பார்த்ததே இல்லை, டிவி பார்த்தது இல்லை. எப்பயாச்சும் சித்தப்பா அவங்க வந்தாங்கன்னா அவங்க செல்லில் காமிப்பாங்க சார், அது மட்டும். சரி, இதெல்லாம் விட்டுருமா. உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்காது சொல்லு, இதெல்லாம் விட்டுரு. அம்மா அப்பா பத்தி கொஞ்ச நேரம் நம்ம பக்கத்துல தான் இருக்காங்க, அது எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்கு என்ன ஆசைகள் இருக்காது? என் அம்மா அப்பா மட்டும்தான் சார். எங்கள் அம்மா அப்பா முழுசா குணமானாங்களோ அதே அதான் சொன்னல, இது 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 பொண்ணு கிடையாது, இது அம்மா. இந்த வயசுல ஒரு அம்மா நம்ம கண்ணால பாக்குறோம். அவ சாமிங்க, சாமி, அது தெய்வம். அது உலகத்துல ஒட்டுமொத்த தாய் தகப்பன் பிள்ளைங்க எல்லாமே கையெடுத்து கும்பிட வேண்டியவ. உங்க அப்பா உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் ஏதாவது உண்டா? இந்த வயசுல நீ எனக்கு பண்ணி கொடுக்குற அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணியிருக்காரா? இப்படிதான் நீ வாழணும், இல்லை இப்படிதான் நீ பக்குவமா இருக்கணும், இல்லை சாந்தமா இருக்கணும்னு ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சொல்லியிருக்காங்களா? கொஞ்சம் அப்பா சொல்லி தருவார் சார். நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும்போது அங்கே இருக்க டீச்சர்ஸ்க்கு தெரியும் இந்த நிலைமெல்லாம். இந்த டீச்சர்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, அப்பா அம்மாவை எந்த காரணத்துக்கு கைவிட்டக்கூடாதுன்னு. அவங்க சொல்கிற அட்வைஸில் தான் சார் நான் இவ்வளோ தூரம். அவங்க யாராவது உனக்கு உதவி பண்ணியிருக்காங்களா? அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்க சார். அவங்க உண்மையிலே அடுத்தவங்க கஷ்டத்தை உணர்றாங்க பாருங்களேன். எப்பா, நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறேன். நாளைக்கு நான் வெளில போகும்போது எனக்கு நீ தான் எனக்கு முன் உதாரணமா இருக்க. அதாவது குழந்தைக்கு அது இந்த வயசுல குழந்தைக்கு தான் டாய்லெட் யூரின் போறது எல்லாமே ஒரு பெத்த தாய் பள்ளி போட்டிருக்காங்க. ஆனா இங்க அப்படியே கடவுள் தலைகளை அமைச்சிட்டேன். இது இது எவ்வளவு பெரிய வேதனையா இருக்குது. ஐயோப்பா, நீ எப்போ படிப்பம்மா? நீ எப்படி படிப்ப, எப்போ படிப்ப, எத்தனை மணி நேரம் தூங்குவம்மா? அது சொல்லு. 4 மணி நேரம். 4 மணி நேரமா? ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குறியா? எப்போலேருந்து எப்போ? 12 மணிக்கு படிப்பேன் சார். காலையில் 4:30க்கு எந்திரிச்சிடுவேன் சார். 4 மணிக்கு எந்திரிச்சு என்னம்மா பண்ணுவேன்? 4 மணிக்கு எந்திரிச்சு சமையல் பண்ணிட்டு அம்மாவே. சமையல் பண்ணுவியா? எப்படி, நீயே கத்துக்கிட்டியா? அப்பா சொல்லி கொடுத்தாரு சார் 3 அப்பலேருந்து. சமையல் பண்ணிட்டு அம்மாவுக்கு குளிக்க வச்சு, அப்பா குளிக்க வச்சு, அப்பாவுக்கு சோறு கொடுத்துட்டு, அம்மாவுக்கு சோறு கொடுத்துட்டு, பிறகு நான் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன். இது நீ 3ஆம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து இது பண்ணிட்டு இருக்க? ஆமாம் சார். ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்தோடனே அப்போ கொஞ்சம் சமையல் பண்ணி வச்சுக்கிறேன் சார். சமையல் பண்ணி வச்சுட்டு அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டு இது பண்ணிவிட்டு சோறு அப்பா அம்மாவுக்கு ஊட்டிட்டு, அம்மாவுக்கு மாத்திரை போட்டு தூங்க வச்சுட்டு, பிறகு அப்பாவுக்கு மாத்திரை போட்டு தூங்க வச்சுட்டு, பிறகு 9 மணிக்கு மேலே படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் கூட உனக்கு டயர்ட் ஆகலையா? 365 நாள் நீ இதுதான் பண்ற. அவங்க அப்பாவை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. எதுனாலப்பா? எங்கள் வீட்டில் டாய்லெட் வசதி இல்லை சார். அதனால் அந்த மாதிரி எடுத்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா அப்பா எடுத்து போட முடியாதனால சாக்கடையில் ஊற்றி விட்டுருவார். அந்த இது ஸ்மெல் அடிக்கிறதுனால பக்கத்து வீட்டுக்காரங்கள சண்டை போட்டு அனுப்பிட்டாங்க. எங்கள் ஊரை விட்டு ஒதுக்கி நான் அங்கே இருந்தேன். அது இப்போ நீங்கள் பார்த்து நான் அந்த இதில் ஊரை விட்டு ஒதுக்கி அது என்ன வீடா? அது தனியாக வீடு? ஊரை விட்டு ஒதுக்கி வேற காட்டில் கொண்டு போய் போட்டோம். காட்டலையா?
இப்போ அப்பா காட்டுல தங்கிட்டு இருக்காரா? ஆமாம் சார். எப்படி இப்போ இது இப்போ மழை பெஞ்சதுன்னா மழை பெஞ்சா நனைஞ்சிட்டே தான் சார். மேலே கீத்து கொட்டாய் மாதிரி எதுவுமே மேலே மட்டும் செட்டு போட்டிருக்காங்க சார். ஷெட்டு போட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சரி, டாக்டர் பாரத பிரியன் அப்படின்ற ஒரு தெய்வம் வந்து தினந்தோறும் வந்து அனிதா அப்பா வந்து சிகிச்சை பார்த்து, ஏன்னா படுக்கையாக இருக்கிறதுனால இந்த பெட் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, புண்ணு இருக்கும், அதை வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு 7 கிலோமீட்டர் திரும்ப இலவசமாக பண்ணுறாரு டாக்டர் பாரத பிரியன் சார். உண்மையில நின்று உங்களுக்கு வணங்கணும் ஒரு விஷயம். சரி உட்காருங்க சார் ப்ளீஸ். நீங்க உட்காரணும் சார். நீங்க செஞ்ச சேவைக்கு நீங்க உட்காரணும். நாங்க தான் வந்து உங்களுக்கு சல்யூட் அடிக்கணும். அப்பா என்ன சொல்லியிருக்காருமா இந்த தெய்வத்தை பத்தி? இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார். ஆனால் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் டாக்டர் மாதிரி இது வரைக்கும் யாருமே ஹெல்ப் பண்ணல சார். நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. அதில் இன்னும் 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அமர் சேவா சங்கம் என்ற ஒரு விஷயம், சங்கத்தை சார்ந்தவங்க இங்கிட்டு வந்திருக்காங்க. பட் நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். எனக்கு வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக டெபிலிட்டேட் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷன். இந்த அமர் சேவா சங்கத்தை ராமகிருஷ்ணன் ஆரம்பித்தார். இந்த இன்ஸ்டியூஷனை ஆரம்பித்து ஒரு வேலி ஃபார் த டிசேபிள்ட் அப்படின்னு எல்லா விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு மறுவாழ்வு மையம் அமைக்கணும்னு அவர் கனவு கண்டு எல்லோருக்கும் சம வாய்ப்பு, சம அந்தஸ்தோட, சம உரிமையோடு வாழணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கண்ணோட்டத்தோடு அவர் இந்த ஸ்தாபனத்தை நிறுவி இப்போவும் அவர் தலைவராக வந்து நடத்திட்டு இருக்காரு. நாங்கள் ஒரு விண்ணப்பமாக வைக்கிறோம். இப்போ நாங்கள் அனிதா அப்பாவை வந்து உங்ககிட்ட சேர்க்கலான்னு இருக்கோம். நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது எங்களுடைய பாக்கியமாக கருதுகிறோம். இந்த பெண்ணுடைய பாசிட்டிவ் திங்கிங் தான் அந்த குடும்பத்தை நல்லபடியாக நடத்துது. பிற்காலங்கள்லேயும் இந்த பாசிட்டிவ் திங்கிங்னால தான் இன்றைக்கி சன் டிவி மூலமாக நமது விஷால் சாரோட அதிகமாக கிடச்சிருக்கு. அதனால் இவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக எல்லா விதமான உதவியும் செய்ய தயாராக இருக்கோம். இப்போ என் பக்கத்தில் இருக்கிற ராஜேஸ்வரன் அவரும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் வந்தார். இன்றைக்கி அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக ஆக போகிறாரு. நன்றி ஐயா. உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் வந்து எங்களுக்கும் சரி, அவங்க அனிதா குடும்பத்துக்கும் சரி அப்படி ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது. என்ன அனிதா, அப்பாவை சேர்த்துலாமா? அப்பாவை விட்டு உன்னால இருக்க முடியுமா? ஆனால் அப்பாவை குணப்படுத்திடுவாங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லு அனிதா. சேர்த்துலாமா? ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. எத்தனையோ அண்ணங்களை, எத்தனையோ தம்பிகளை, எத்தனையோ அப்பாக்களை அவ்வளோ பேர்த்த வச்சு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம அப்பாவையும் அந்த குறையாமல் நீ எப்படி பார்த்துக்கிறியோ அதே மாதிரி அவங்கள பார்த்து குணப்படுத்தி கொடுத்துருவாங்க அப்பாவை. அனிதா, இப்போ அப்பாவோட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். மறுபடியும் சொல்கிறேன், அதுக்கு நான் கேரண்டி, உன் அண்ணன் கேரண்டி, இந்த அண்ணன் கேரண்டி. 2 அண்ணன் இருக்காங்க உனக்கு. படிக்கணும், வருமானம் வேணும், மாதம் மாதம் வந்து அம்மாவை பார்த்துக்கணும், நிறைய செலவுகள் இருக்குது, சாப்பிடணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி பண்ணலான்னு நீ முடிவு பண்ணியிருக்க? இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்கூல்லேயே படிச்சுட்டு அம்மாவையும் பார்த்துக்கிறேன். எத்தனாவது வரைக்கும் நீ அங்கே படிக்க போகிற? எவ்வளோ நாள் இருக்க போகிற? 12வது வரைக்கும். 12வது. அது வரைக்கும் ஃபீஸு கட்ட தேவையில்லை, கட்ட தேவையில்லை. இப்போ அதுக்கு மேலே படிக்கணும்னு ஆசை இருக்கும்ல, என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற சொல்லு. பேங்கிங் ஆஃபீஸர். உறுதியாக இருக்க பேங்க் ஆஃபீஸராக படிக்கணும்னு? அது ஏம்மா பேங்க் ஆஃபீஸரு? எனக்கு மேத்ஸ் நல்லா வரும் சார். வருமா? ஸோ பேங்க் ஆஃபீஸர் தான் படிக்கணும். அதுக்கு நான் அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு சந்தேகமா, இத்தனை நாள் எப்படி சமாளிச்சிங்க பணம் இல்லாமல்? எல்லாமே அப்பாவுக்கு வர அந்த மாட்டுத்திறனாளி காசு 1000 ரூபா மட்டும்தான். அந்த 1000 ரூபாய் வச்சு தான் சார். 1000 ரூபாய் மாதத்துக்கு? ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் தான் நீ வந்து செலவு பண்ணுற, எல்லாமே பார்த்துக்கிற, சாப்பாடு, துணிமணி, புக்ஸு, பேப்பர், பென்சில், பொதுவாகவே வாங்குறதுக்கு தேவை, இது எல்லாமே 1000 ரூபாயில் நீ தான் வந்து பட்ஜெட் போடுற. சாப்பாடு செலவுல இருந்து எல்லாமே. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு போய் சொல்லணும் யாராவது.
இது சத்தமாக சொல்லாதீங்க, அது வந்து 200 குறைச்சிட போகிறாங்க அப்புறம். இல்ல இல்ல பெரிய விஷயங்க. 1000 ரூபாயில ஒரு குடும்பத்தை வந்து அவங்க கட்டி காப்பாத்தி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இப்படி பாருங்க சாந்தமா உட்காந்துருக்கு. சூரி, இப்போ நான் கேட்குறேன் சூரி, நான் அனிதா கிட்ட பேசுனது போதும். இப்போ டாஸ்க்குன்னு ஒன்று இருக்கு. டாஸ்க்குனா முயற்சி. ஸோ அந்த முயற்சியில் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஒரு ஹோட்டலில் வந்து நீங்கள் சர்வராக போய் வேலை செஞ்சு அனிதாக்காக நீங்கள் வந்து நிதி திரட்டணும். கண்டிப்பாக சார். சென்னையில் எத்தனையோ ஹோட்டல் இருக்குது. நான் குறிப்பிட்ட ஒரு ஹோட்டல்னு நான் சொல்ல முடியாது. நான் எந்த ஹோட்டலில் வேணாலும் போய் வேலை செய்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். அம்மன் ஹோட்டல் மதுரையில் எங்கள் ஹோட்டல். உங்களோட ஹோட்டல். எந்த ஹோட்டலில் ஓனராக வந்து நீங்கள் போய் சாப்பிட்ருக்கீங்களோ அதே ஹோட்டலில் நீங்கள் வந்து சர்வராக ஒரு நாள் அனிதாக்காக நீங்கள் போய் அந்த சேவை செய்யணுன்றது என்னோட ஆசை, என்னோட கட்டளை. நீங்கள் வந்து அதுக்கு ஒத்துக்கணும். கண்டிப்பாக சார். நான் நடிகனாக இல்லாமல் இங்கேருந்து நடிகனாக சூர்யா போகாமல் என் தங்கச்சிக்காக நான் போய் எங்கள் ஹோட்டலில் நான் ஒரு சர்வராக வேலை செஞ்சு கண்டிப்பாக அவங்க கொடுக்கறது, கண்டிப்பாக அவங்க கொடுக்குற காசு கொண்டு போய் என் தங்கச்சிக்காக, என் தங்கச்சி வாழ்க்கைக்கு அது ஒரு 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 கடுகளவுக்காது அது உதவியாக இருந்தால் சந்தோஷம். அதுக்காக நான் ரெடி சார். சூப்பர். அப்போ அம்மன் ஹோட்டலில் உங்களை சூரிய நீங்கள் சர்வராக சந்திக்க போகிறீங்க. கெட் ரெடி. உங்க கையால போட்ட பரோட்டா நீங்க எப்படி போடுறீங்க அப்படின்றத அவருக்கு சொன்னீங்கன்னா அவங்க ஊர்ல பரோட்டா போட்டு பொழைச்சிக்கிறாருன்னு சொல்றாப்ல. சென்ட்ரல் கூலிங், வாட்டர் உள்ள கவிக்கிங், அப்புறம் ஆயில ஊற்றி. ஆயில் தமிழ்லண்ணே, ஆயில் தமிழ்ல, ஆயில் இங்கிலீஷ் தாண்டா.